வாக்குறுதி என்பது சத்தியத்துக்கும் மேலானது அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள். இனிய வார்த்தைகள் இரும்பு கதவியும் திறந்து விடும் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட நீங்கள் உங்களோட சுவையான பேச்சால் அனைவரையும் சொக்க வைப்பீங்க. இந்த பிறந்திருக்கும் புது வருடம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? புது வருடத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் வகையில் அமையும்? அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும் கிரகநிலைகள் மூலம் என்ன மாதிரியான முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக வரக்கூடியதும் சூரிய பகவான ராசி அதிபதியுமாய் கொண்ட மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் உங்களோட ராசிக்கு 11ஆம் வீட்டில் தொடர்வதால் திடீர் யோகம், அது மட்டும் இல்லாமல் பணவரவுமே சீராக உண்டாகும். பொது விழாக்கள், கல்யாணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்பையுமே பெறுவீங்க. புதன் பகவான் 8இல் மறைந்திருக்கும் நேரத்தில் இந்த ஆண்டு பிறந்திருக்கிறதுனால நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் உங்களோட செல்வாக்கும் மதிப்பும் உயர்ந்து காணப்படும். வருடப்பிறப்பு முதல் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இல்லையா, 30 நாள் அன்று வரைக்குமே ஜென்ம குருவால் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் குரு பகவான் ஜென்ம குருவாக நீடிக்கிறதுனால அடுக்கடுக்காக வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து சேரும். வருங்காலத்தை பற்றின பயம் நீங்கும். வீட்டிலும் வெளியிலையும் சிலர் உங்களை புறக்கணிப்பது போல இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்திருக்காதீங்க. அது மட்டும் இல்லைங்க, அனாவசியமாக யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி எந்த ஒரு உறுதிமொழியும் தராதீங்க. உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சின்ன சின்ன அவமானங்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் வரக்கூடும். அரசாங்க அதிகாரிகளை இந்த சமயத்தில் நீங்கள் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். வெளி உணவு தவிர்க்கிறது நல்லது. மற்றவங்களை நம்பி குறுக்கு வழியில் மட்டும் சென்றுடாதீங்க. உங்களுக்கு முன்பு இருந்த காலகட்டத்தை விடவே கிரகநிலைகள் இந்த வருடம் சீரும் சிறப்புமா அமைஞ்சிருக்கு. முன்பு பட்ட கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அமைய போகுது. வங்கி கடன் கிடைத்து புது வீடு கட்டவுமே தொடங்க போறீங்க. உங்களோட மகளுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல வரன் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை தீரும். அனாவசிய செலவுகளை இனி குறைச்சிக்கோங்க. பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய இப்போ வரக்கூடிய வருமானம் தகுந்த உதவியாக இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சிருந்த ஏகப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளமும் இருக்கும். எல்லாமே இந்த வருடம் சீரும் சிறப்புமாக மாறும். அதாவது உங்களோட வாழ்க்கையில் ஆனந்தமான காலகட்டம் வரும். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு முயற்சியுமே 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியை நினச்சிட்டு ஆரம்பிங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் வரும் தடைகள் அனைத்தும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். மேலும் உங்களுக்கு 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல கருப்பண்ண சாமிக்கு போற்றி என 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. அந்த கருப்பண்ணசாமியின் அருளால உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லதா அமைய நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். இந்த வாரம் நீங்கள் பல முக்கியமான முடிவுகளுமே எடுக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் அவ்வப்போது உணர்வீங்க. இத்தகைய சூழ்நிலையில் உங்களோட மனதையும் சிந்தனையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. முடிவெடுக்கிற விஷயத்தில் சிக்கல்கள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே முதல்ல ஆலோசனை கேளுங்க. இந்த வாரம் நீங்கள் பணத்தை சேமிக்கிறதுக்கு தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக அமையும். உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றியடையும் வாய்ப்பை பெற போகிறீங்க. இது நீங்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். யார் ஒருத்தரையுமே அப்படியே முழுசாக நம்பிடாதீங்க. எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் அது ரொம்ப நேரம் நிலைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் குடும்ப ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். உங்களோட வாழ்க்கை துணைவியோட ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்களோட நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கிட்ட இருந்து ஏதாவது பரிசு கிடைக்கும் வாய்ப்பையுமே பெறுவீங்க. உங்களோட ராசிக்கு 11ஆவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதுமே உங்களோட ராசி பல கிரகங்கள் இருப்பதால் உங்களோட தொழில் சிறப்பாக இருக்கும். தொழில் வல்லுநர்களுக்கு நல்ல முடிவு எடுப்பதற்கான சூழ்நிலை அமையும். இது தவிர உங்களோட முக்கிய வணிகம் அல்லது உங்களோட சேவைகளை தவிர்த்து ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்குங்க. இப்போ நீங்கள் உங்களை பற்றி நிரூபித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புமே இந்த வாரம் அமையும். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் உங்களோட ராசியில் சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய்
செவ்வாய் கடக ராசியில் இருக்கார். புதன் விருச்சிக ராசியிலையும் 4ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்லும் பொழுது ரிஷப ராசியில் குரு சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் கும்ப ராசியில் நிற்கிறார். சனி பகவான் கும்பத்தில் அமரப்போகிறார். மீனத்தில் ராகுவும் கன்னியில கேதுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களின் மாற்றம் எதுவுமே நடக்காது. இந்த சூழ்நிலையில் சந்திரன் இந்த வாரம் முழுதுமே உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை தரும் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். வீரத்தை அணிகலனாக கொண்ட மற்றும் செவ்வாய் பகவான அதிபதியாக பெற்றுள்ளவங்க தான் இந்த மேசராசியை சேர்ந்தவங்க. நவகிரக நாயகர்களின் முதல்வனான சூரியன் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் எந்த விஷயத்திலையுமே குறிப்பறிந்து நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும். எடுத்தோமோ கவுத்துமோன்னு எந்த ஒரு வேலையுமே நீங்கள் இந்த சமயத்தில் செய்யக்கூடாது. உங்களோட வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. அவங்களோட ஒரு தகவலுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். குறிப்பறிந்து நடக்கிறது நல்லது. அதே போல் இந்த நான் நல்லா பேசுவேன், பேச்சு திறமை எல்லாமே இந்த மேசராசிக்காரங்கிட்ட இருக்குங்க. நல்லா இனிமையாக கலகலப்பாக பேசுவீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லோருமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவும் கவனமாக இருப்பீங்க. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவங்க நம்ம நண்பர்கள், நம்மளோட உறவினர், நம்மளோட தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதார்த்தமாக பேசுவீங்க இல்லையா, அதை மட்டும் இந்த வாரம் நீங்கள் கட்டாயம் தவிர்க்கணும். ஏன்னா பல சிக்கல்கள் உங்களோட வார்த்தைகள்லையே வரக்கூடும். அப்படிங்கிறதுனால வார்த்தைகளை கவனமாக பிரயோகம் செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும். இதன் மூலம் நீங்கள் வீட்டில் ஆலோசனை கேட்குறதுக்கு பதிலாக சண்டை போட்டுட்டு உங்களோட வீட்டில் உறவுகள் இடையே பிரச்சனை வரக்கூடுங்கிறதுனால வார்த்தைகளை நீங்கள் கவனமாக தாங்க பேசணும். சந்திர பகவானோட நகர்வுகள் உங்களுக்கு உயர்வான பலனையுமே கொடுக்கும். உறவுகள் மேம்பட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ இவர் இந்த சஞ்சாரம் இங்கே இருக்கும் பொழுது நீங்கள் உங்களோட நண்பர்கள் கூட சேர்ந்து திட்டம் செஞ்சு எந்த ஒரு செயலையுமே செஞ்சீங்கன்னா வெற்றியடையும் வாய்ப்பை பெறுவீங்க. புதன் பகவான் 8, 9ஆம் இடத்துல இருக்கிறார். இதன் மூலம் பிள்ளைகளின் படிப்பிற்கு ஏதாவது இடையூறு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மனதில் ஏதாவது ஒரு சில கவலைகள் அவ்வப்போது வந்து அழுத்தம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது மாதிரியான சூழ்நிலை உருவாகும். குரு 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் பகை வரும். கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் பண விஷயத்தில் கையாளவு செய்யணும். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களோட சந்தோஷத்தை கெடுப்பதற்காகவே உறவினர் யாராச்சும் உங்கள் வீட்டுக்கு கட்டாயம் வருவாங்க. நீங்கள் குடும்ப விஷயத்தில் இருக்கிற பிரச்சனையை சொன்னீங்களா பெருசாக்கிட்டு போயிடுவாங்க. சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். கடுமையாக உழைச்சிங்கன்னா கணிசமான ஒரு நல்ல லாபத்தையே நீங்கள் பெற முடியுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரொம்ப நாள் கனவு ஆசைகள் இந்த வாரம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கட்டாயம் பெற முடியும். அதற்கான உழைப்பு போடுங்க. வெளிநாடு செல்லும் வாய்ப்பையுமே நீங்கள் இந்த வாரம் பெறுவீங்க. ராகு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். கேது 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வீட்டில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகும். ஆனால் நீங்கள் அதெல்லாமே பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் பாசமாகவும் அன்பாகவும் நடந்துக்கோங்க. நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமாக செயல்படணும். தேவையில்லாத விஷயத்தைங்க தவிர்த்துடுங்க போதுமான வரையுமே. இந்த வாரத்தின் பலன்படி நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு விஷயங்கள்லையுமே நீங்கள் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் எளிதில் கிடைக்கும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த காரியங்களுமே நீங்கள் உங்களோட பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலம் உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவை நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உறுதியாக இருப்பாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்கோபத்தை குறைப்பது உங்களோட வாழ்க்கையில் பல நன்மைகளையுமே கொடுக்கும். மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் மாறும். பண நெருக்கடி குறைந்து காணப்படும். எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்கள் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது கட்டாயம் நல்லதாக இருக்கும். பயணங்கள் போது கவனமாக இருங்க. உடல் உபாதையால் கஷ்டப்பட்டிருந்த நீங்கள் இந்த வாரம் அந்த உபாதைகள் நீங்கி மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. குடும்ப செலவை குறைக்கிறதன் மூலம் பணத்தட்டுப்பாடுமே நீங்கும். தேவையற்ற பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்குறத குறைச்சிக்கோங்க. எதிர்கால முன்னேற்றத்திற்காக நீங்கள் சேமிப்புகளை இந்த காலகட்டத்தில் தொடங்குறது நல்லது. உடன் பிறந்தவங்க உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம். அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட வாழ்க்கை துணை வழியில் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆதாயம் பிறக்கும். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான யோசனையுமே உங்களுக்கு பிறக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வந்து உங்கள் கூட அவங்களா செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களோட சேருவாங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்புமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டாகும். அதுவும் குலதெய்வ வழிபாடு அப்படின்னா கட்டாயம் தவிர்த்திடாதீங்க. குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடையும் மேற்கொள்ளுங்க. உத்தியோகத்தில் பணிசுமை குறைந்து காணப்படும். வியாபாரம் விரிவாக்கம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வதன் மூலம்
குலதெய்வத்திற்கு வச்சிருந்த வேண்டுதலையுமே நிறைவேற்றிட்டு வாங்க. கட்டாயம் இந்த வாரம் பல நல்ல தகவல்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்கும். இந்த மேசராசியை சேர்ந்தவங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்கோபப்படுறது தவிர்க்கணும். வீட்டில் இருக்கவங்க கிட்ட அனுசரியாக இருக்கணும். யார் ஒருத்தரையும் எளிதில் நம்பிடக்கூடாது. பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவனமாக இருக்கிறதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கும் சாதுரியம் உங்களோட மனதில் பிறக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.